பிரதீப் ரங்கநாதன பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி குடுத்துருவாரு. ஸோ, அந்த நம்பிக்கையில தான் இந்த படத்த போய் பார்த்தேன். உண்மையாவே அவருக்கு உண்டான ஒரு டெய்லர் மேட் ரோல் தான். அவர தவிர இந்த ரோல வேற எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும், எந்த அளவுக்கு ஆப்ட்டா இருந்திருக்கும்னு தெரியல. அவருக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி படம் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஸோ, பிரதீப் ரங்கநாதனும் பார்த்தீங்கன்னா, அத நீட்டாவே பிரசன்ட் பண்ணி குடுத்துருக்காரு. ஸ்டோரி என்னதான் ஒரு ஹீரோயினும் 2 பேர் லவ் பண்ற மாதிரி கதைக்களம் இருந்தா கூட, தமிழ் சினிமாவுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதைக்களம் வந்தா கூட, படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா பத்திக்கிட்டு போகுது. இது பொதுவா ரொமான்டிக் காமெடி ஃபிலிமா இருந்தா கூட, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சுன்னு தெரியாத அளவுக்கு விறுவிறுன்னு கூட்டிட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் கலாச்சாரம் கட்டுப்பாடு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக்க போகுதுன்னு தெரியல. ஆனா 2கே கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல மட்டும் அந்த சில விஷயங்கள கொண்டு போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். போர் அடிக்காத அளவுக்கு காமெடி சீக்வென்ஸ் விறுவிறுன்னு வச்சு கொண்டு போயிருந்தாலும், கதைக்களம் பெருசா மூவ் ஆகாம ஒரே இடத்துல நின்னுச்சோ, கிளைமாக்ஸ்ல 1/2 மணி நேரத்துக்கு